Hi guys, welcome to Proton Pre-Engineering School powered by Bravo Nest Private Limited. இன்னைய கிளாஸில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம கூகுள் சர்ச் பண்ணிக்கல நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எப்படி ஸ்பீடாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் எடுத்துக்கொள்கிறது. ஓகே, நாம் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணிக்கல என்ன செய்வோம், நம்மளுக்கு மைண்டில் வரதா அப்படியே போய் கூகுளில் டைப் பண்ணுவோம். அதில் இருந்து நாம் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, அதில் இருந்து எப்படி நாம் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோன்னு சொல்லித்தான் இந்தியா கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நாம் தேடுற விஷயம் நம்மளோட ரிசல்ட்டை கட்டாயம் இருக்கணும். என்ன செய்யுது? ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு ஒரு டபுள் கோட்டேஷனை போட்டு நீங்கள் தேட வேண்டிய விஷயத்தை அதுக்குள்ள போடணும். இப்போ நான் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தேட போகிறேன். ஓகே, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு அதை டபுள் கோட்டேஷனில் கொடுத்துட்டு அப்புறம் என்ட்ரை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ரிசல்ட்ஸ் இருக்குது தானே. இதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வேர்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வர எல்லா ரிசல்ட்ஸ்லேயும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வேர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் தேடுற விஷயம் உங்களோட சர்ச் ரிசல்ட் எல்லாத்துலேயுமே இருக்கணும்னா என்ன செய்வீங்க, டபுள் கோட்டேஷன் போட்டு அதுக்குள்ளே இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்றதை எழுதி கொள்ளுவீங்க. ஓகே, அடுத்தது என்ன டிப்ஸ் பார்க்கலாம்டா, ஒரு இமேஜ் தேடுறீங்க நீங்கள், எனக்கு ஒரு ஹைக்கிங் இமேஜ் வேணும். ஓகே, ஹைக்கிங் இமேஜ்னு சொல்லி தேடுறீங்க. ஓகே, இமேஜஸ்க்குள்ளே போங்க. இதுக்குள்ள ஒவ்வொரு இமேஜையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்குது பாருங்க. இந்த இமேஜ் இப்படி ஒரு சைஸில் இருக்குது, இந்த இமேஜ் இப்படி ஒரு சைஸில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேணும் ஒரு ஸ்டாண்டர்டான சைஸில் ஒரு இமேஜ் வேணும். என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இதில் ஒரு டெக் ஒன்று கொடுக்க போகிறீங்க. என்னென்னு சொன்னால் இமேஜ் சைஸ். நீங்கள் தேட போகிற விஷயம் அதுக்கு பக்கத்தில் இமேஜ் சைஸ் கோலன் அந்த ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான இமேஜ் சைஸ். என்னது நான் கொடுக்குறேன், 1920x1080 கொடுத்துட்டு என்ற தட்டி விட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு வர இமேஜ் எல்லாமே அதே சைஸில் இருக்கு பாருங்கள். 1920x1080. சரி, நான் ரெண்டாம ஒரு இமேஜ் தூக்குறேன். எந்த இமேஜ் உங்களுக்கு வர ரிசல்ட்டில் எந்த இமேஜை தூக்கினாலும் அதே சைஸில் மட்டும்தான் இருப்பார். ஓகே, இது உங்களோட சைஸை எப்படி ப்ரிசைஸாக தேடி எடுக்கிறது. ஓகே, அடுத்தது இப்போ நான் இந்த இமேஜை தேடுறேன்னு, இதில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் அந்த இமேஜில் கட்டாயம் இருக்கும். நான் என்ன செய்கிறது, ஒரு இமேஜை தேடல அந்த இமேஜில் ஒரு குறிப்பிட்ட கலர் கட்டாயம் இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு டிசைன் பண்ணிக்கலையோ வெப் அப்ளிகேஷனுக்கு டிசைன் பண்ணிக்கலையோ உங்களோட தீம் ஒரு கலரில் இருக்குது. ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறீங்க, அது ஒரு ரெட் கலர் தீமில் இருக்குன்னு வைங்க. அப்போ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் போடுற இமேஜும் அதே மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னு தானே. அப்போ நீங்கள் இப்போ ஹைக்கிங் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறீங்க, அதில் ரெட் கலர் தீமில் செய்கிறீங்க, உங்களோட இமேஜில் ரெட் கலர் இருக்கணும். இதுக்குள்ள நீங்கள் இப்படி ரெட் கலர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒன்று வருது உங்களுக்கு வர்ற ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த ரெட் கலர் இமேஜ் மட்டும்தான் இந்த சர்ச்சில் வரணுமெண்டா என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இதில் டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மள பல பேருக்கு இந்த வட்டத்தை தவிர இங்கே ஒரு இன்னொரு ஆள் இருக்குன்றதை கவனிச்சிருக்க மாட்டோம். ரைட், எல்லாருமே கூடுதலாக இதுக்குள்ளேயே நின்றுவோம். இப்படி ஒரு டூல் இருக்கிற ஆப்ஷனை பாவிச்சிருக்க மாட்டோம். இவரில் தான் நாம் சர்ச்சை டைமை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா சைஸ் வைஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், கலர் வைஸாக ஃபில்டர் பண்ணலாம், யூசேஜ் ரைட் வைஸாக ஃபில்டர் பண்ணலாம், டைம் எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணதுன்றதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதில் நான் எனக்கு என்ன சொன்னால் ரெட் கலரில் வேணும். இப்போ நான் ரெட் கலரை தட்டிட்டு விட்டேன்டா இந்த இமேஜில் கட்டாயம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி நீங்கள் உங்களுக்கான இமேஜின் கலரை ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு இப்போ என்ன டைமில் பப்ளிஷ் பண்ணது, எனக்கு ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண ஃபோட்டோஸ் தான் வேணும். இப்போ லாஸ்ட் இயருக்குள்ளே பப்ளிஷ் பண்ண ஃபோட்டோஸ் தான் எனக்கு வேணும் மாட்டேன். நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டீங்கன்னா இவ்வளவும் இந்த இமேஜ் எல்லாமே லாஸ்ட் இயரில் பப்ளிஷ் பண்ணது தான் இருக்குது. ஓகே,
இந்த இமேஜ் இதில் இருக்கிற இமேஜ் எல்லாமே லாஸ்ட் இயரில் பப்ளிஷ் பண்ண இமேஜாக தான் இருக்கும். இதில் ஒன்றுமே காட்டல, நீ என்னடா என்ன மாத்திரன்னு சொல்லாது. ஸோ நான் உங்களுக்கு ஏமாத்தலன்னு காட்டுறதுக்கான என்ன செய்ய போகிறேன், வேற ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் கொரோனா உங்களுக்கு தெரியும். கொரோனா வந்து இப்போவும் பரவிட்டுருக்கு, முந்தியும் பரவினது. இப்போ நான் கொரோனா நியூஸாக எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனாண்ட ரீசெண்டாக வந்த நியூஸுகள் இருக்குது, இதில் கூடுதலாக ரீசெண்டாக வந்த நியூஸ்கள் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்த நியூஸ் தான் வேணும். என்ன செய்வீங்க, இதுக்குள்ளே போய் டூல்ஸில் போய் எனி டைமில் பாஸ்ட் 24 hours இந்த ஃபில்டர் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், வந்த நியூஸ் எல்லாமே கடைசி 24 மணி நேரத்துக்குள்ளே வந்த நியூஸ்கள் மட்டும்தான் உங்களுக்கு இதில் காட்டு. ஓகே, இப்போ என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்த நியூஸ் வேணுமெண்டா டூல்ஸுக்குள்ளே போகிறீங்க, இந்த எனி டைம் இந்த டைம் ஃபில்டரை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு வேணுமான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுறீங்க. இல்லை உங்களுக்கு முந்தி ஒரு பழைய ஒரு நியூஸ் வேணும், கொரோனா வந்து ஒரு 2020 வந்த நியூஸ் வேணும் ஏண்டா, நீங்கள் என்ன செய்வீங்கண்டா, இதில் போய் அந்த டேட்டா கொடுப்பீங்க. இதில் போய் அந்த டேட்டா கொடுப்பீங்க. டேட்டோட ஃபார்மேட் வந்து இதில் கொஞ்சம் மாறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் June 1 கிளிக் பண்ணான், இதில் வந்தது வந்து 6/1 மாதம் முதல் டேட் பிறகு, அதை கொஞ்சம் கவனித்து மாற்றிக்கொள்ளுங்க. இது 6ஆம் மாதம் 1ஆம் தேதி 2020 வந்த நியூஸ் எனக்கு வேணும். ஓகே, அதே மாதிரி இங்கே எது வரைக்கும் வேணுமன்றதையும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். எது வரைக்கும், எனக்கு ஒரு ஜூன் மாதம் 30 வரைக்கும். ஓகே, இதை கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்த நியூஸஸ் மட்டும்தான் நீங்கள் வருவார். பாருங்கள், சரி பாருங்கள், உங்களுக்கு வேணுமான மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். கஸ்டமைஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்த நியூஸுகளை தேடி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதை நீங்கள் கன்னடங்களில் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரிசர்ச் பேப்பர் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கல, இந்த காலத்தில் இப்போ எல்லாம் சிலது வந்து பழைய நியூஸ்களாக இருக்கும், பழைய பேப்பர்ஸாக இருக்கும். சிலது வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த பேப்பர் தான் வேணுமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைமை ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். இதில் பிஃபோர் யூஸ் பண்ணி ஒரு டெக்கை போட்டு பிஃபோர் போட்டு ஒரு கோலனை போட்டு 2023 முதல் வந்த நியூஸ், கொரோனா பற்றி 2023 முதல் வந்த நியூஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகே, நீங்கள் இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஃபில்டரையும் எடுத்து வரேன். டூல்ஸில் போய் இந்த ஃபில்டர் எடுத்து வரேன். ஓகே, எனி டைம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ இதில் பாருங்கள் 2023 முதல் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் வர்ற ரிசல்ட்ஸ் எல்லாமே 2023 முதல் வந்த ரிசல்ட்ஸாக மட்டும்தான் இருக்குது. 2022 இருக்குது, 20 இருக்குது, ஆனால் 2023 பிறகு ஒரு ரிசல்ட்ஸும் இல்லை. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஆஃப்டரும் கொடுக்கலாம். இதில் ஆஃப்டர் கொடுத்தாலும் இப்போ 2023 பிறகு வந்த நியூஸ்கள் இதில் வருவார். 2023 முதல் ஒரு நியூஸாக இருக்க மாட்டேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒரு டைமுக்குள்ளேயும் கொடுக்கலாம், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயும் கொடுக்கலாம். ஓகே, ரேஞ்சுக்குள்ளே கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு $200 தொடக்கம் $400 வந்து செலவு பண்ணலாம். $300 ஒரு $400 செலவு பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். அதுக்குள்ளே என்ன செய்வீங்க, இதில் நீங்கள் போய் டைப் பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் வாங்கணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து $300 இருந்து $400 வாங்கணும். என்ன செய்வீங்கடா, இந்த ப்ரைஸ் என்ன விஷயம் சர்ச் பண்ண போகிறீங்க, என்ன விஷயம், அது என்னத்தால் ஃபில்டர் பண்ண போகிறீங்க, ப்ரைஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபில்டர் பண்ண போகிறீங்க, 400 என்ன செய்ய போகிறீங்க, இதுக்குள்ளே போய் ஒரு 2 டொட்டை போட்டு வரீங்க. போட்டுட்டு என்ட்ரை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வர ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். ஓகே, பாருங்கள். ஓகே குட்டீஸ், அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் வந்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம். எனக்கு வந்து ரன்னிங் ஷூஸ் வாங்கணும். ஓகே, ரன்னிங் ஷூஸ் வாங்கணும். ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டில் இருந்தால் வாங்கணும்.
நான் இப்போ நைக்கிட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தோ இல்லைன்னு சொன்னால் அடிடாஸின் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தோ தான் வாங்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்டா, நாம் இதுக்கு பக்கத்தில் ஒரு டைப் பண்ண போகிறோம். சைட்டுன்ற சொல்லி ஒரு டெக்கை கொடுக்குறோம். சைட்டுன்னு சொல்லி ஒரு டெக்கை கொடுத்துட்டு அவரில் கொடுக்க போகிறோம் nike.com. nike.com இருக்கிற ரன்னிங் ஷூஸை மட்டுமே எனக்கு காட்டு, மெட்டொன்னும் வேணாம். அந்த மெட்டாக்கள் ஒருத்தரையும் பார்க்க விரும்பல, நைக்கில் இருந்து மட்டும் தான் பார்க்க போகணுண்டா. உங்களுக்கு வேறு ரிசல்ட்ஸ் முழுக்க நைக்கில் இருந்து தான் வரும். நீங்கள் என்ன செய்கிறோம், நாம் யாரை தேட போகிறோமோ அவரை முதல் கொடுக்குறோம். கொடுத்துட்டு எந்த வெப்சைட்லேருந்து மட்டும்தான் எங்களுக்கு வேணுமோ அவரை சைட்டுன்னு ஒரு சொல்லி ஒரு டெக்கை கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை பக்கத்தில் கொடுக்குறோம். கொடுத்தா அந்த வெப்சைட்லேருந்து மட்டும்தான் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இப்போ எனக்கு நைக்குண்டேல தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் காட்டு. நான் என்ன செய்யலாம், இவருக்கு முன்னால் மைனஸை போட்டு விட்டீங்கன்னா அவரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் காட்டுவார். பாருங்கள், நைக் மட்டும் இருக்க மாட்டார், மிச்சம் எல்லாருமே இருப்பார். உங்களுக்கு யார் வேண்டாமோ அவருக்கு முன்னால் ஒரு மைனஸை போட்டுவிடும். ஓகே, ஈஸி. அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாம் இப்போ ஒரு டிவி தேடுறோம்ட்டு வைங்க. எனக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஹெச்டி டிவி ஒன்று வாங்கலாம். ஓகே, அல்ட்ரா ஹெச்டி டிவி ஒன்று வாங்கலாம். இல்லைன்னு சொன்னால் 4K டிவி ஒன்று வாங்கலாம். ஓகே, 4K டிவி ஒன்று வாங்கலாம். இதை நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ணலாம்டா, நான் சர்ச் பண்ணுற விஷயத்தில் என்ன இருக்கணும், ஒன்றில் அல்ட்ரா ஹெச்டி டிவி இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் 4K ஹெச்டி டிவி இருக்கணும், இல்லை ரெண்டு இருந்தாலும் பரவாயில்லை, அதை தவிர வேற வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்டா, இவர் கட்டாயம் இருக்கணும் எனக்கு. இப்போ இதை தேடுங்க. அடுத்தது இவர் இருக்கணும் சொன்னால் இவருக்கும் ஒரு கோட்டேஷனை போடுங்க. இவர் அல்லது இவர் இருக்கணும்ன்றது கட்டாயம் வேண்டியில், இவர் அல்லது இவர் இருக்கணும்ன்றதுக்காண்டி இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம். என்ன சாமான்டா, ஓர் அல்லது ஓர் என்ற டெக், ஓர் அண்ட்ன்றது டெக்ஸ். நீங்கள் ஏலெவலில் படிச்சிருப்பீங்க, ஆப்ரேட்டர்ஸ், இவரெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஓர் போட்டிங்கன்னா இவர் அல்லது அவர் எங்கேயாவது இருப்பார். எனக்கு வந்து இதுவும் இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கக்கூட சாம்சங்கில் தான் வேணும். ஓகே, சாம்சங் என்ற கொடுத்து தட்டி விட்டேன்டா. என்ன வேறுமென்று பாருங்கள், இங்கே உங்களுக்கு வர ரிசல்ட்ஸ் எல்லாமே 4Kயும் சாம்சங் சாம்சங் டிவின்ற ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வரும். 4K அல்லது அல்ட்ரா ஹெச்டி சாம்சங்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு வரும், வேறு எதுவுமே வராது. சும்மா நார்மல் ஹெச்டி டிவியோ மற்ற ஆயில் டிவியோ அது எதுவுமே வராது. உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி அல்லது 4K இவ்வளோ தான் வரும். இந்த ரிசல்ட்ஸை பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் சிலதில் பார்த்தீங்கன்னா 4K மட்டும்தான் இருக்கும், சிலதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி மட்டும்தான் இருக்கும், சிலதில் ரெண்டுமே இருக்கும். இதில் பாருங்கள், இதில் அல்ட்ரா ஹெச்டி மட்டும்தான் இருக்குது, இதில் 4Kயும் இருக்குது. இந்த 4K அல்ட்ரா ஹெச்டி ஏதாச்சும் உண்டாச்சும் கட்டாயம் நீங்கள் சர்ச் பண்ண ரிசல்ட்ஸில் இருக்குது. ஓகேவா, இது அல்லது இது நான் சர்ச் பண்ணுற ரிசல்ட்ஸில் இருக்கும் அல்லது இப்படி ஒரு டெக்கை கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் இப்போ நார்மலாக யூடியூப் சர்ச் பண்ணுறீங்களே வைங்களேன், என்ன யூடியூப்பில் ஒரு தமிழ் சாங் பார்க்கணும்னா என்ன செய்வீங்க, youtube.com-க்கு போய், ஓகே, youtube.com-க்கு போய் அதில் எனக்கு வேணும் தமிழ் சாங்ஸ் என்று டைப் பண்ணி இப்படி தமிழ் சாங்ஸை பார்த்துக்கொள்வீங்க. ஏன்னா ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பார்க்காம ஒரு ஈஸியாக இதில் நாம் ஒரு ஷார்ட்கட்டை கொடுத்து நாம் இந்த யூடியூபுக்கு போகலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மூலையில் பாருங்கள், இந்த 3 டாட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, இந்த செட்டிங்ஸுக்கு போகும். செட்டிங்ஸுக்கு போய் சர்ச் இன்ஜின் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு போயிட்டு இங்கே மேனேஜ் சர்ச் இன்ஜின்ஸ் அண்ட் சைட் சர்ச், இவருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதில் அட்டன் ஒன்று இருக்குல்ல, இது வேற கொடுங்க. கொடுத்துட்டு என்னத்தை தேட போகிறீங்க, யூடியூப் அவருக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன், வையண்ட். சரியா, கொடுத்துட்டு இந்த யூடியூப்புண்ட யூஆரில் காப்பி பண்ணி கொண்டு வாங்க.
யூஆர்எல் எந்த சைட்டுக்கு போகணுமோ அதை வேறு காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். என்னென்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் அண்ட் டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி டைப் பண்ணிவிட்டு ஒரு கொஷன் மார்க் கொடுங்க. ஒரு Q ஈக்குவல் %S. சரியா? இதில் வந்து என்ன செய்கிறீங்க, இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுறீங்க. பிறகு சர்ச் கொஷன் மார்க் Q ஈக்குவல் %S கொடுத்துட்டு அட்டை கொடுத்துட்டு என்ன செய்யுங்கடா, இப்போ போய் சர்ச் பண்ண. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், பை அமர்த்துறேன். அதுதான் நான் கொடுத்த டெக். கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் அமர்த்தி விட்டேன்னா இங்கே பாருங்கள் சர்ச் யூடியூப். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயம் நேராக யூடியூப் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். இப்போ தமிழ் சாங்ஸ் அடிச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் சர்ச் பண்ண தேவையில்லை, உங்களை யூடியூப்புக்குள்ளே கூட்டி கொண்டு போய் அவரே விட்டுருவார். ஓகேவா? இப்போ நீங்கள் வேறு விஷயங்கள் தேடிக்கல, திருப்பி யூடியூப்புக்கு போய் அதை திருப்பி டைப் பண்ணி சர்ச் பண்ணி கொண்டிருப்பீங்க. சிம்பிளாக இப்போ நீங்கள் வையை தட்ட போகிறீங்க, ஸ்பேஸ் பாரை தட்ட போகிறீங்க, தட்டி போட்டு என்ன விஷயம் பண்ணுமோ அதை தேடுறீங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஈஸியாக சர்ச் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியான டிப்ஸ். ரைட். இப்போ இதே மாதிரி கூகுளில் நாங்கள் எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ணுறதுக்கு ஊறுப்பட்ட டிப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கூகுளை சும்மா தான் சர்ச் பண்ணணுமெண்டு நாம் அப்படி படித்து வச்சுருக்கிறோம், நம்மளை பழக்கி வச்சுருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக கூகுளை நாம் சிறப்பாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது, அதில் தேடுங்க. இப்போ அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை உங்களுக்கு புரிய வைக்கணுமன்றது தான் என்னோட நோக்கம். அதுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க, இப்போ நீங்கள் இதில் கூகுளில் போய் தேடுங்க, கூகுள் சர்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்று சர்ச் பண்ணிவிட்டு இதில் போய் பாருங்கள். ஏதாவது ஒரு நல்ல வெப்சைட் எடுங்க. சும்மா இந்த ஃப்ரீ கோட் கேம்ன்றதெல்லாம் ஒரு நல்ல வெப்சைட். மற்றதுலேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃப்ரீ கோட் கேம்பில் போகிறேன். போய் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படித்ததெல்லாம் இருக்குவேன். இந்த பாருங்கள், நம்ம தேடுற விஷயம் எக்ஸாக்டாக அதில் இருக்கணும்னு சொன்னால் நான் டபுள் கோட்டை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இவர் டபுள் கோட்டை யூஸ் பண்ணுறாரு, அந்த விஷயம் அதில் இருக்குது. அடுத்தது இப்போ இந்த குறிப்பிட்ட சைட்டில் இருந்தால் வேணும். பாருங்கள், சர்ச் வித்தின் அ ஸ்பெசிஃபிக் சைட். என்னென்று சைட் கோலன் போட்டு அந்த லிங்கை கொடுத்தோம்னா அந்த சைட்டில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வருவார். ஓகே. அடுத்தது மைனஸ் எக்ஸ்க்ளூட். நாம் சர்ச் பண்ணுற விஷயத்தை அதுக்குள்ளேருந்து எடுத்துரு. இவர் வந்து ரியாக்டை பற்றி தவிர அதுக்குள்ள கிளாஸ் இருக்கக்கூடாது. ஓகே. மற்றது இமேஜ் சைஸ் என்ன மாதிரின்னு படிப்பிச்சு நாங்கள். ஃபைல் டைப், இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாம் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பார்க்குறோமோ இல்லைன்னா ஒரு புக் தேர்டேக்கில் நம்மளுக்கு அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி வேணுமெண்டா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம் தானே. இப்போ நான் இப்போ தேடுறேன் மெஷின் லேர்னிங் புக் ரெண்டு தேர்டின்னுண்டா இதில் பாருங்கள் எனக்கு வெப்சைட் வருது. இப்போ இதுலாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிடலாம் என்ன. இப்போ இதில் வெப்சைட் வருது, புக்குகள் இதில் காட்டுது, சர்ச் ரிசல்ட்ஸ் காட்டுது, மெஷின் லேர்னிங் கோர்ஸை கொண்டு வந்து காட்டுது, வீடியோஸ் காட்டுது. ஆனால் எனக்கு இந்த புக்கை இப்போ டவுன்லோட் பண்ணணும். என்ன செய்கிறது, வேறு நீங்கள் பக்கத்தில் போய் ஃபைல் டைப் பண்ணி ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் முதல் யூஸ் பண்ண அந்த இமேஜ் சைஸ் சரி, இந்த ஃபைல் டைப் சரி, ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். அடித்து போட்டு ஒரு கோலன் என்ன ஃபைல் டைப் பண்ணணும், பிடிஎஃப் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வார ரிசல்ட்ஸ் முழுக்க பிடிஎஃபாக தான் இருப்பார். இதில் பிடிஎஃபாக இருக்குன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் இந்த புக்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பிடிஎஃபாக வந்துட்டு இதை அமர்த்தினீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இதில் சேவன்னா சரி. ஓகே குட்டீஸ், நான் இதில் உங்களுக்கு என்னத்தை சொல்ல வந்தேன்னா இந்த ஃபைல் டைப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி கணக்காக டிப்ஸ் இருக்குது. ஒன்றா தேடி கூகுளில் சர்ச் பண்ணுறதை மாஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட கணக்க டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி கணக்காக வெப்சைட் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக சொல்லணும்னு நினச்சேன்னா. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டெக்ட் பண்ணுங்கள்.
ஓகே தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.